Mamuti, Bomb Squad, Chiranjeevi, present sir. Samita Bachchan, present sir. My assistants. நீங்க போய் கை வைக்கிறதுக்கு நாங்க எது இந்த Dress போட்டு இவ்வளவு பேசவன தந்துருக்கோம். Assistants. பாவா என்ன பாவா இவன் கிரிக்கெட் க்ளோஸ். ஐயோ பாவா இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. ஏதாவது பண்ண சொல்லுங்க. எடுக்கிற குண்டை எங்க வைக்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன். இவன் இப்படியே பேசினா இவன் வாயில தான் வைப்பேன். பாவா you know one thing. பாம் கிட்ட போய் மம்முட்டின்னு என் பேரை சொன்னா வெடிக்கிற குண்டு கூட வேடிக்கை பார்க்கும். என்ன காலி கிரவுண்டா இருக்குது. இவன் ஏன் கோபம் வரானுங்க. பாவா சரியான லூசு பாவா நீங்க. இங்க பில்டிங்கே இல்ல, இங்க ஒருத்த பாம்பு வச்சிருக்கான் நம்பி எங்களுக்கெல்லாம் போன் பண்ணி வர சொல்லி. சரி கையில கிளவுஸ் போட்டாச்சு, கிரவுண்டும் காலியா இருக்குது. ஒரு 20-20 மேட்ச் விளையாடுவோமா? ஃபர்ஸ்ட் நான் செட் அடிக்கிறேன். எனக்கு இந்த ஆட்டோ பாம் தலைய உங்களுக்கு. ஸோ ஹாய் கைஸ், இது பென்டன் பார்ட் 6. நேற்று நடந்தது ஒரு பெரிய அக்க போது. ஏன்னா நேற்று நடந்ததை போட்டு காமிச்சேனே, வெடிகுண்டாக வெடிச்சிது. அதனால இந்த வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி ஐ திங்க் ஸோ. ஓகே, இந்த வீடியோவில் வந்து போன வீடியோட பார்ட் எண்டிங் என்ன இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா. அதாவது கிட்டத்தட்ட பென்டன் காஸ்மெட்டிக் செக்ஷன் கொண்டு வந்து அதில் ரியல் லைஃப்பில் இருக்க எல்லா கேம்ஸு எல்லா பிளேஸஸையும் எடுத்துகிட்டு வரானுங்க. ஸோ அதனால தான். ஆனால் இந்த ஒரு பிளேஸ் மட்டும் அப்படி இருக்கா, மேபி இல்லை எல்லா பிளேஸும் அப்படி இருக்கான்னு தெரியல. பட் இந்த ஒரு பிளேஸ் அப்படி இருக்குது. ஓகே ஓகே, இப்போ பிக்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளால் அந்த இடத்துல கிளைட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்படிதான் சொல்லியிருக்காங்க. லெட் மீ see how. ஓகே அதான் காட்டுது. இப்போ இப்படியே ஃப்ளை பண்ணி. ஓகே நைஸ் கைஸ். கைஸ் போ செம்மையாக பிறக்கிறான். ஐயோ கைஸ், ஓமை காட். ஐயோ அனலாக இழுத்துட்டு போகிற. ஐயோ கைஸ், ஐயோ தாண்டி போக முடியல, மிஸ் ஆகிடுச்சு. ஐயோ அது என்ன பண்ணலன்னு தெரியல, தாண்டி போக முடியல கைஸ். ஆஹா ஓகே, இப்போ எப்படி இந்த இடத்துல போகிறது? எனக்கு பிரிட்ஜல் தான் இது. ஸ்வாம்ஃபேர் யூஸ் பண்ணி கீழே விழுந்துருக்கோம். ஓகே ஓகே சூப்பர். அப்படியே பர. ஐயோ சூப்பர். இப்போ யூஸ் பண்ணி ஓகே இது யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணால் அந்த இடத்த ஓப்பன் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி காமிக்குது. ஓகே, இப்போ இவனுக்கு இதான் கரெக்டாக இதுன்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே இவன் யூஸ் பண்ண முடியும். ஓகே நான் வாட்டர் வாஷ் பண்ணி விட்டுருவான். நான் இவன் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஓகே இவன் யூஸ் பண்ணி தான். ஓகே இவனும் முக்கு பரம்பரைதான் போல் நம்ம தலைவன் மாதிரி. ஓகே எப்படி பண்ணுறது? ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இது வந்து ஓடிடணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தெரியலையே. ஓகே இப்போ எப்படி போகிறது? ஒரு போரா இருக்கும் போது போடா போக முடியல கைஸ். ஐயோ அவங்க ஏதோ அக்கா சொல்ல சொல்லிச்சு, நான் அதை கவனிக்கல. முக்கவே குறியாக இருந்துட்டேன். லே இப்போ என்ன பண்ணுறது? அதை டெஸ்ட்ராய் பண்ணமா இல்லைன்னு தெரியல. ஐயோ போக முடியலாமா? இருக்குது அடிக்கலையே. ஓமை காட் திஸ் ஜஸ்ட் கடுப்பேச்சு. ஓகே ஓ முக்கு கமான் முக்கு மகனே கமான் போ ஸ்வாம்ஃபயர். ஐயோ நோ என்னன்றது? என்ன பண்ண தெரியல கைஸ். ஐயோ என்னன்றது? ஸோ எப்படி இங்கேருந்து போகிறதுன்னு வேறு தெரியல. ஐயோ டேய் போடா. என்ன பண்ணுறது? லே போகலாம் கமான். இப்போ இந்த இடம் போக முடியுதான்னு தெரியல. ஓகே அடிச்சிட்டேன். ஓகே சூப்பர். இது யூஸ் பண்ணி தான் பண்ணும் போல். ஒரு நேரம் முக்கிட்டு இருந்தேங்க, பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இங்கேருந்து கட்சி வருமா? ஓகே அவன்தான். ஓகே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை தெனாவட்டம் வந்துடும். அப்படியே ஈஸியாக அடிக்கிற மாதிரி. உனக்குலாம் ஹேண்ட் டு ஹேண்ட் கான்டாக்ட் தானே? ஓகே நீ கேட்டது நான் கொடுக்குறது அவ்வளோதான். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் சாவு. ஓகே இப்போ இங்கேருந்து இதை உடச்சி சாவு. ஆனால் இவனுங்களுக்கு இந்த சைனீஸ் மெத்தாலஜியில் இருக்கவனுங்களுக்குலாம் ஹெல்த் அதிகமாக இருக்குது. காயப்பிள்ளைங்க என்ன தின்னு வாழ்னாங்கன்னு தெரில. ஹியூமங்க சொல்ல ஏதோ தின்னு வாழ்ந்துட்டாங்க போல். ஹெல்த் ஆனால் அதிகமாக வச்சுருக்காங்க. ஓகே பிக்ஜிலோட பவர் ஸ்ட்ரைப் பார்க்கணும். வெயிட் செகண்ட். ஓகே நல்லா தான் இருக்கும். அட்டாக் பண்ணலாம். சூப்பர் தான். நைஸ் தான். சொல்கிற மாதிரிலாம் நல்லா தான் இல்லை. செம்ம அட்டாக் பேசணும். அதான் வச்சாங்கன்னா சரியாக போடுறான் அட்டாக். டே இருங்கடா லே இருங்கடா. ஓகே சூப்பர். ப்ளீஸ் சரியாக அட்டாக் பேசுதாம்மா.
சம்மைக்கு ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரு, ஸ்பெண்ட் பண்ணி விட்டுரு. பாஸ் ஃபைட் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். செம்மட்டா கணக்குறான். ஃப்ரீஸ் ஸ்டன் பண்ணி விட்டுருது அப்படியே. சூப்பராக இருக்காண்ணா இந்த அட்டாக். ஓகே, இதுதான் ஈஸி தான். சூப்பர். ஓடு ஓடு, அவ்வளோதான். சான்ஸா போண்டா. சூப்பர், நைஸ். இங்கேருந்து இதை உடச்சிட்டு ஓகே. இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மேபி ஸ்வாம்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வழியாக போய் மேபி நம்ம அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, கமான், வேகமாக ஓடு. ஸ்வாம் ஃபயர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வேகமாக இருக்கும். அதனால தான் நான் எல்லாத்துக்குமே இவனை எக்யூப் பண்ணி வச்சுக்கிறேன். முக்கியமான அந்த ஆப்ஷனல் ஏரியனில் வந்து இவன் இல்லைன்னா, இவன் இருந்தானா ஓகே விட்டுருவேன். பட் இவன் இல்லைன்னா ஆப்ஷனல் ஏரியனில் தூக்கி இவனை போட்டுருவேன். அப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது, ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவன் காம்பேக்டும் நல்லா யூஸ் ஆவான், ஜம்பிங்க்கு யூஸ் ஆவான், ஸ்பீடுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு கேரக்டர் எனக்கு பிடிக்கும். ஃபைட்டிங்க்கும் ஓரளவு மீடியம் யூஸ் ஆகிற கேரக்டர் தான். ஸோ அதனால தான் எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கும். தென் கேமை தாண்டி சீரியஸாக எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸ்வாம் ஃபயர் நிறைய ஒரு தனி கட்சி தான், அது சொல்ல முடியாது. பட் நல்ல ஒரு கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு ஸ்வாம் ஃபயர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பர்சனல் ஃபேவரெட்டு. உங்கள் பர்சனல் ஃபேவரெட் வந்து இந்த பெட்டில் சீரீஸில் என்னென்னு சொல்லுங்கள், கேட்டு வச்சுப்போம். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு மாதிரி பண்ண முடியுதான்னு பார்ப்போம், சீரிஸ் மாதிரி. அதை பார்த்துக்கலாம் அப்புறமா. ஓகே ஓகே, நம்ம அடுத்த கட்டாப்பட்டி பாய்ச்சி வந்துட்டாங்க. ஓகே, இவனுக்கு ஒரு அடி. ஓகே, ஸ்பெஷல் அட்டாக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இது ஒரு அடியாக அதான் ஸ்வாம் ஃபயருக்கு அதான் காம்பேக்ட்னு சொல்லுங்க பாருங்க. ஸ்பெஷல் அட்டாக்ஸாக அப்படியே ரூட்டில் அட்டாக்லாம் போட்டோம்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், அப்படியே கழுத்து மாதிரி தான் அது போடும். கழுத்து மாதிரி எப்படி போகணும் நான் கற்றுத்தரேன். அதாவது இப்போ காலில் ஒரு 5 மணி பொழுதில் நம்ம இப்போ நான் எந்திரிக்கலான்னா அம்மா எப்படி சொல்கிறது, அம்மா 5 மணிக்கு அதை பண்ண மாட்டாங்க. காலைல ஒரு 7 மணி எந்திரிக்கலாம். எல்லா தாய்மார்களும் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியும். ஆனால் எங்கள் அம்மா பண்ணுவாங்க விட்டு கத்துற ஏஞ்சி வருமா, அதெல்லாம் கிடையாது. கத்தி எழுப்பி விடுவாங்க. சில டைம் கழுத்து மாதிரியே போடுவாங்க. இதுக்கு விடுறது பா அட்டினா அட்டி, அப்படி ஒரு அட்டி ஊர்லேயே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த மாதிரி அடிப்பாங்க. கழுத்து மேலே போட்ட கட்டி இப்படி ஜர்க்கா மொத்தம் அப்படி எந்திரிப்பாங்க. அப்படியே திறமை, எங்கள் அம்மாவோட திறமை அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ சிங்சானோட அம்மா எப்படி சொல்கிறது, திறமை வாய்ந்த பெண்மணி அல்லவா, அதுமாரி அடிக்கிறது திறமை வந்த பெண்மணி அல்லவா, அதுமாரி எங்கள் அம்மா அடிக்கிறது திறமை வாய்ந்த பெண்மணி. ஓகே, நான் ஏன் ஸ்பெஷல் அட்டாக் போட்டேன் எனக்கே தெரியல. இப்போ இன்ட்ராக்ட் கொடுத்து கமான் முக்கு, யூ கேன் டூ இட். ஓகே, இப்போ ஆர் யூஸ் பண்ணி அது டக்கு 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 டக்குன்னு 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 கக்கு அழுத்து பண்ணணும். நான் வாய் பொழந்துட்டு போயிடுச்சு. என்னடா தவடா பேசியே, என்ன மேம் தவடா போயிடுச்சு, என்னடா சொல்கிற அந்த ஏரியா தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரு சேவ் இருக்குது. சூப்பர் சேவிஸ் நம்ம கேமில் சேவ் தான் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் இதில் வந்து அந்த மேலே இருக்கிறத யூஸ் பண்ணி அந்த எமுலேட்டர்லேயே ஃபோனில் இருக்க இந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன், சேவ் பண்ணிப்பேன். பட் அந்த மாரிலாம் இந்த கேம் ரியலாக விளையாடும் போது உங்களுக்கு சேவ் பண்ண முடியாது. நீங்கள் எல்லா ஆப்ஷன்களும் படிப்படியாக முடிச்சுட்டு வரணும். இடையில செட்டிங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து வரும். அதெல்லாம் ஆனால் சரி கடுப்பாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக கேமை முடிச்சிடுவேன். அதான் அதை தாண்டி எதுவும் இல்லை. மற்றவங்களாம் ஃபஸ்ட்லேருந்து வருவாங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் அதான் ஃபஸ்ட்லேருந்து போட பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா அது சேவ்லாம் பண்ணாமல் கொஞ்சம் இது பண்ணி, ஏன்னா கேம் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் அது சேவ் தான் எனக்கு கடைக்கு போச்சு. என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ எங்கள் முக்கி சார்ஜ் கொடுத்தாலே துறலை என்ன அக்கா. ஓகே, ஸ்டக் ஆகிருக்கா. இப்போ நம்ம அங்கே போய் அங்கே இருக்க ஜென்ரேட்டர் ரிட்டர்ன் ஆன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அதை போய் ரிட்டர்ன் ஆன் பண்ணணும். இவன் எங்கள் ஆமையோட மோசமாக போகிறான். போகல இல்லை கழுத்து மேலே போடுறேன். நான் கழுத்து மேலே போடுறேன். வேலை அவ்வளோதான். கொத்து பரோட்டா, சமோசா, போண்டா, போ அடிக்கலாம். அதாவது ஸ்வாம் ஃபயருக்கே அடிக்க முடியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கிற அடி மாதிரிலாம் எவனாலே அடிக்க முடியாது. தடுக்க முடியாத பவர். தடுக்க முடியாத பவர். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே வந்துடணும்னு நினைக்கிறேன். ஓகே, வாட் ஆப்பன். ஓகே ஷீல்டு வச்சுட்டு வந்திருக்கான். ஒன்றை மாரி எத்தனை பேரை பார்த்துட்டோம். இப்போ தான் ஷீல்டு வச்சுட்டு வந்திருக்கான். ஓகே சரி, வா நீ வா. ஐயோ ஏறாதான் மாடி மாட்டு
ஐயோ நீ போக மாட்டான் போ லே. ஐயோ கொஞ்சம் டச் விட்டுருச்சு மாட்டிக்க. போ 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 ஆயுமா வேண்டு போ பே. டே நம்ம இவன் சொல்லுவோம்மா ராமர், நம்ம விஜய் டிவி ராமர் பார்த்தோம்மா, அதுக்காக தான். ஓகே இதை உடச்சி எடுத்துட்டு இப்போ கீழே போய் எங்கே போயிருந்தா. ஓகே ஒரு சீல் வச்சவன் இருக்கான். ஓகே அவன்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இவனெல்லாம் இருக்கா அப்படிங்க குட்டிங் சான்ஸ். அவன் மட்டும் அந்த சீலில் வச்சுட்டு கொஞ்சம் கடுப்பு ஏற்றுவான். இருங்க இப்போ பிடிச்சிடும். மாட்டிடும் மாட்டு அவ்வளோதான். அவ்வளோதான் மாட்டிடு போடு. ஆனால் அது அந்த ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த எபிசோட்லலாம் என்னடா இவன் அடிக்க முடியல அழுதுட்டு கிடப்பேன். அப்படி இது பண்ணுவேன். வச்சா அடிக்க முடியல என்னலே பண்ணுறது, அடிக்க முடியல அடிக்கிறாங்க. அந்த கதையாக தான் இருக்கும். அடிக்க முடியல எங்க காப்பாற்றுங்க அந்த கதையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பழகிடுச்சு. பழக தான் இந்த கேம்லாம் புரியுது. அதாவது இந்த 3D கண்ட்ரோல்ஸ் தான். இல்லைன்னா எங்கே தப்பு நான் பார்க்கறது சொல்லுங்கள். ஓகே பவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஒட்டையுது. ஐயோ ஒட்டையுது கைஸ், பற்றிக்கிட்டு எரியுது. ஓமை காட் பின்னாடி பற்றிக்கிச்சு. ஐயோ கைஸ் பெண்ணுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல பற்றிக்கிச்சு. பெண்ணுக்கு பற்றிக்கல, பெண்ணுக்கு பிச்சு பின்னாடி இருக்கிற இடத்துல பற்றிக்கிச்சு. இப்போ அதான் அணைக்கணுமா? ஐயோ நோ 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 நோ. இப்போ என்ன பண்ணணும்? விஜுவலைஸ் பண்ணணுமா? 2 செகண்ட். ஐயோ லே நீயே தண்ணி தானே, நீயே நான் பயப்படுறேன். ஓகே இருங்க ஆர்டர்ஸ் பண்ணி. ஓகே போட்டால் அஞ்சிருதா? சூப்பர் சூப்பர் கைஸ். நைஸ் கைஸ் அஞ்சிச்சு. மேலே போ. ஐயோ கைஸ் மேலே போ. இது மூலம் அனுப்பிச்சி விட முடியும் பார்க்குறீங்க. அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஐயோ உமை காட் டபுள் ஜம்ப் யூஸ் பண்ணி போக முடியல. நீங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். ஏன்னா இது டேஞ்சரு. எழுத்த குறைச்சி விட்டுருவோம். ஐயோ இது பெண்ணாலாம் மாறேன். லே போடா லேய். ஐயோ இருங்க எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு அங்கேயே நான் ட்ரை பண்ண முடியுமான்னு சொல்லுது. ஓகே இப்போ இங்கே இருந்து இது மாதிரி ட்ரை பண்ணணும்னா எப்படி இருங்க. ஓகே இருங்க வெயிட் செகண்ட். நம்ம வெயிட் பண்ணி ஜம்ப் பண்ணணும். இருங்க வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. வெயிட் ஜம்ப். அவ்வளோதான் கைஸ். கண்டுபிடி மேதாவி கைஸ். நான் ஒரு எதிர்கால மேதாவி. அப்படியே ஜம்ப் பண்ண முன்னாடி அப்படியே வெயிட் பண்ணி டக்குன்னு பண்ண முடியும். ஏன்னா இந்த தப்பை தான் நான் வந்து ஒரு ஆப்ஸ்டக்கலில் பண்ணியிருப்பேன். அது செகண்ட் மிஷன் ஏன்னு தெரியல. ஒரு ஆப்ஸ்டக்கல் தப்பு பண்ணியிருப்பேன் நான் கரெக்டாக எனக்கு தெரியும். நான் அது பண்ணியிருந்தேன், அதான் சொல்கிறேன். ஓகே இப்போ அதுக்குள்ளே குதிக்கணும்னு நினைக்கிறேன். மேபி ஐ திங்க் ஸோ ஃபார். ஓகே இவனை யூஸ் பண்ணி இதை முடிச்சிடுவோம். இப்போ அதுக்குள்ளே தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டையாக இருந்துச்சு பார்த்தேன். குதிச்சா ஓகே ஆமாம் கைஸ் இதுக்குள்ளே தான் குதிக்கணும். நெருப்பை அணைச்சிட்டு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓ இப்படி அதாவது இதை யூஸ் பண்ணி ஃபேனை ஸ்லோ பண்ணிட்டு அதை அடித்து ஓடிக்கணும். சூப்பர். இப்போ ஆர் டப்பா ஆர் டப்பா அவ்வளோதான் முடிஞ்சு. இல்லை ஆர் முட்டை ஆர் டப்பான்றது சாரி. ஓகே இதில் கிளைட் பண்ணி மேலே போக முடியுமா? ஓகே கிளைட் பண்ணி வந்தாச்சு. இவன் யூஸ் பண்ணி முக்க வேண்டியதான். ஓகே முக்கு கமான் முக்குதல் அவ்வளோதான், தடுக்க முடியாது. முக்கியாச்சு. இப்போ ஓகே அங்கே ஒரு டவர் இருக்குது, அந்த டவருக்கு போகணும். கமான் இப்போ இங்கேருந்து அங்கே போகணுமா? இந்த கேம்லாம் இது முன்னாடி விளாண்டவே கிடையாது. இவ்வளோ ஆப்ஸ்டிக்கல் கொடுக்குறாங்க. நான்லாம் இப்போ இந்நேரத்துக்கு ஃப்ரீஃபயர்லாம் விளாண்டேன்னா 4 பேருக்கு மண்டையாக பிறந்துட்டு 8 பேருக்கு கில் எடுத்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருப்பேன். ஜாலியெல்லாம் போயிட்டுருக்க மாட்டேன். ஸ்குவாட் மேட்சாக இருந்தால் ஜாலியாக இருக்கும். இது சோலோ வரலாம் போன கடுப்பாயிடும். அதனாலே போய் உண்மையிலே நான்லாம் சோலோலாம் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன். யாரும் கடுப்பாக இருக்கும், தனியாக விளையாடுறது கடுப்பாக இருக்கும். அதனாலேயே போய் இது வேணும்னே சாகும். ஒரு அளவுக்கு மேலே பிடிக்கலண்ணா டாப் 3லாம் போயிருக்கேன். ஆனால் போய் வேணுன்னே சேர்த்துருக்கேன், கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஐஎம் விசித்திர பிறவி. ஸோ தட் இஸ் மை ஹேபிட் கைஸ். ஓகே அவ்வளோதான். போ இப்போ இங்கேருந்து இங்கே போகணுமா? இங்கேருந்து இங்கே போய் ஓகே கொஞ்சம் அடித்து இதை எடுத்துக்குவோம். ஓகே இவனாக அடிக்க முடியும். ஓகே அவ்வளோ ஈஸி. வாயில் வாங்க போடு பயலுக்கடா லே பயலுக்கடா லே இருங்கடா லே உமைகாட் கைஸ் பின்னாடி பற்ற விட்றாங்க. லே பின்னெல்லாம் இருக்காதீங்க. தப்புடா ஏய் தப்பு இருமன் வரேன். ஐயோ லே அவனா ஸ்வாடை வச்சு நாட்டியம் மாடுறான். இருடா லே. ஐயோ இவனுக்கு ஸ்பெஷல் அட்டாக் போகுது. லே புதுசாக வரானுக்கு போடாத. ஐயோ
அடி 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 போடு. ஓகே இப்போ கொஞ்சம் சேஃப்டி. அப்போ அடி ஜஸ்ட்டு மிஸ் பிளாக் போட்டேன், இல்லைன்னா ஹெல்த் போயிருக்கும். இரு அடிச்சிட்டான் இப்படியே. பாய் பிளாக் தான்டா பண்ணேன். புறா நீ கத்தகளி ஆடினேன் கைஸ். அவன் கத்தகளியில் ஏதோ வச்சுருக்காங்க கைஸ். ஆட்டுக்குட்டி கைஸ் எப்படி அடித்தாலே தெரியலே. புறா அவன் அந்த இந்த அட்டாக் வந்து அவன் அன்பிரேக்கபிள்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீ எல்லாம் சப்பப்பா. ஐயோ இல்லை இதுவாக இருக்கக்கூடாது. ஐயோ நான் பிளாக் பண்ணிட்டு பழக்க தோசத்தில் நேனா ஆய். ஐயோ ஓய் கஷ்டாட்ட நீ இதெல்லாம் போகாத, அடிச்சிடுவேன். போடாத வெட்டாதா இருறா. போடா வீட்டுக்கு போல மூக்கு மேலே வாங்கிட்டு போல போட்டே கொஞ்சம். ஓகே இப்போ இங்கே வந்தால் ஏதோ அடிச்சு எடுத்துப்போம். ஓகே இங்கே தான் கொஞ்சம் ஐயோ இங்கே பார்த்து அடிக்கிறேனே. இருடா ஏய் ஐயோ. ஓகே அவனடா நெருப்போடு எழுதி வரான். இருங்க ஓகே இவனை அடிச்சுப்போம் சட்டே. இதுக்கெல்லாம் அடிச்சு துவச்சு. ஓகே கோ பேக் அவே. ஓகே இவன் அடித்து டக்குன்னு இவனுக்கு காம்பேக்ட் போட்டு பெரியவன் டக்குன்னு முடிச்சு விட்டுருவான். ஓகே ஓடு காம்பேக்ட் நான் வந்து காம்பேக்ட் பவர் யூசேஜ் ஆஃப் காம்பேக்ட் இஸ் பவர். ஓகே இப்போ 4 பாக்ஸ் சாவு வெளியே போல அயக்கே ராஸ்கல். ஒரு தடவை தான் குண்டு தோளிலிருந்து தவறும், மற்றபடி தவறாது. ஏன்னா நான் தான் செல்வர்சான். ஓடு இதை அடித்து இங்கே வந்தாச்சா. இங்கேருந்து இதை அழுத்து கமான் முக்கு. ஓகே இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுதா. இப்போ அந்த டோருக்கு வந்து அங்கேயும் ஜென்ரேட்டர் இருக்கான். இது 90% சார்ஜ் ஆகிடுச்சான். இப்போ பாக்கி 10%க்கு நம்ம அங்கே போய் வேலை பார்க்கணும். ஓகே எல்லாம் ஷீல்டு வச்சுட்டு வந்துருக்காங்க. ஓகே ஷீல்டு எல்லாம் வச்சுட்டு வந்துருக்காங்க. இப்போ அவ்வளோதான் டைமிங் எல்லாம் ஓகே அவ்வளோதான் தடுக்க முடியாது நம்மள. ஐயோ இவனுக்கே அடிக்க போகாத. இப்போ நீ மோள சாகும் போல. நீ வா இருங்க ஆனால் அவ்வளோ பெரிய ஆடலங்க. போ இந்த ஷீல்டு தம்மாத்தம் ஷீல்டை வச்சுட்டு வந்தால் நீ எப்படியே பெரிய ஆள் அடிவியா. குட்டி போய் கட்டி போட்டோம். போ பட்டாப்பட்டி தோசை வெளியே போ. ஐயோ திரும்ப இருங்க ஈஸி தான். பேண்ட்டு போட தெரியாத பக்கா பையிலே போலே. ஓகே இப்போ இவன் உடச்சாச்சு. இவனை அடித்தாச்சு உடச்சாச்சுன்னு வாயில் வருது. ஐயோ அந்த ஷீல்டு உடைக்கிறன்றது அப்படி வாயில் வருது. ஓகே இப்போ இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன். முதுகில் குத்த வரான் வயசு. போடா முதுகில் குத்த வர வெக்கமே இல்லையா. ஓகே இப்போ இங்கேருந்து ஷீல்டு வரானுங்களா. ஐயோ சாரி பாப்ஸ் தெரியாமல் கை வச்சிட்டேன். ஷீல்டை உடச்சிட்டு கை வச்சுக்கிறேன். ஓகே இப்போ வா நீ வா. ஓ அவ்வளோதான். ஓகே இல்லை வேணாம் இது காம்பு. இப்போ நீ வட சாவு. இனிமேல் 2 பேருக்கு சாவு. நீ போ எட்ட அவ்வளோதான். வெங்காயம் முடிஞ்சுது. நீங்கள் போ சீலை வச்சா பெரிய பருப்பு கூட. இப்போ இங்கேருந்து இங்கே பார்த்து கிரியேட் ஆச்சா. ஓகே சூப்பர். ஐயோ இல்லை ஸ்வாம்ப் ஃபயர் வேணாம். ஐயோ ஷிட். நான் பழக்க தோசத்தில் அவனை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுறதுல ஜம்ப் பண்ணிட்டேன். அது வேலையை காட்டிச்சு. ஓகே கைஸ் இந்த டைமில் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே லைக்கு நான் இப்போ வரைக்கும் போட்ட எந்த வீடியோக்கும் நான் தான் லைக் பண்ண போய் வந்து யாரையாவது லைக் பண்ணல. அதை நான் வெளியே சொல்கிறேன். யாரையும் லைக் பண்ணல. ஸோ டோட்டல் லைக் கைஸ் ஒரு 2-3 லைக்காக தட்டிக்கோங்க. ஐயோ லைக்கு கேட்குறேன்றப்பில் ஓந்துட்டேன். டக்கு ஓடி வேணும். ஜஸ்ட்டு கடுப்பாக ஃபீட் இது கடுப்பாக்குது. வெயிட் செகண்ட் டக்குன்னு ஓடி வருது. அப்படியே ஜூ மந்திர காளி பையன். ஓகே ஜண்டா மந்திரத்தை போட்டு அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அங்கே போகணும்னு நினைக்கிறேன். வெயிட் செகண்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் தான் சொன்னேன் சேவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. பழக்க தோசையில் பண்ணி தொலைய வேண்டியதான், வேறு வழி இல்லை. பழக்க தோசைன்றதை விட இந்த கேம் டஃப்பு எனக்கு. அதாவது ஆம்லாம் விளையாண்டு பழகப்பட்டவங்க ஒரு இதாக போயிடலாம். பட் எனக்கு இது பழக்கம் கிடையாதுல்ல. ஸோ நான் அதை பண்ணி தான் வேறு வழி கிடையாது.
ஐயோ இல்லை 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 ஏய் வா ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படியே குறைச்சிருச்சு ஃபுல்லாக இருங்களேன் வாடே போடாலே வா ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படியே போய் அந்த முக்கரன்ற பேரில் பவர் ஜென்ரேட் பண்ணுறன்ற பேரில் அங்கே போய் இதாகிடுச்சு பா போ கமான் இப்போ உன் வேலையை நீ பார்ப்பாயாக ஓகே மேலேருந்து அது கீழே வருமா போய் ஸ்மால் ஃபயர் யூஸ் பண்ணி அதுக்கு கிரிப் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் டக்கு டக்கு ஓடியார் ஆமா போய் கிரிப் ஓகே ஹோல்ட் இட் ஓகே இப்போ மேலே வந்துட்டோமா மேலே வந்து இப்போ இங்கேருந்து இங்கே ஓகே அப்படி சூப்பர் இப்போ இந்த இடத்த உடச்சி விடணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு உடச்சி விட்டுட்டு இங்கே லிவர் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இங்கே ஒன்று இருக்குது 8 செகண்ட் சேவ் பண்ணிக்கிறேன் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் அப்படியே இங்கே மேலே பார்த்தா ஓகே இங்கே ஒன்று இருக்கா சூப்பர் இப்போ இங்கே போய் இதை அடிச்சு உடச்சோம் உட இப்போ ஓகேண்ணா பிளாட்ஃபார்ம் ஓகே ஸ்டக் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம அங்கே போய் அந்த லிவரை பிடிச்சி இருக்கணும் போல் 8 செகண்ட் இது கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகணும் டக்கு டக்குன்னு நாங்கள் ஓடிடுறோம் இதுப்பா அது இப்போ அன்பேலன்ஸ்டாக இருக்குங்க 8 செகண்ட் ஓகே இப்போ திறந்து விட்டுட்டா ஓகே இப்போ அதுக்கு ஸ்பேஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கேருந்து டக்குனு கீழே குதிச்சு ஓகே திரும்ப வந்து இங்கே பவர் ஜென்ரேட் பண்ணோம்னா மேலே போகுமா ஓகே இன்னொரு ஸ்பேஸ் வந்துச்சு பட் இப்போயும் ஸ்டக்கிங்னா தான் இருக்குது இப்போ இங்கேயும் டக்குன்னு நம்ம அங்கே குதிக்கணும் ஓகே இங்கேருந்து இங்கே இப்படி புடி மிகாட் புடி கைஸ் புடி ஐயோ பிடிக்க மாட்டான் நோ புடி இருங்க இப்போ பிடிக்கிறேன் பாருங்கள் என்ன அப்படியே விட்டுற மாட்டேன் கைஸ் இந்த தடவை பிடிக்கிறேன் பாருங்கள் ஒரு தடவை தான் அப்படியே தலைவன் ஆர்ச்சி வளைச்சிட்டு ஒரு தடவை தான் துண்டு கோரியிலேருந்து தவறும் மற்ற நேரம் தோல் கூட கம்போட்டு வச்சுதான் கம்போட்டு வெட்டிச்சுப்பா அவ்வளோதான் சிம்பிள் இந்த லெவல் எடுத்தா திரும்ப அடியில் போய்க்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ மேபி அங்கே போயிட்டு ஒரு முக்கனா வந்துடும் நினைக்கலாம் மீன் அது இல்லை டோன்ட் லைக் தட்டு நான் வந்து பவர் ஜென்ரேட் சொன்னேன் ஐயோ நான் முதல்ல இதை முடிக்கிறேன் கைஸ் அது சொல்லவே கூட தப்பு தம்பி ஐயோ இதை பண்ணால் ஓகே இதை பண்ணால் அவ்வளோதான் அந்த கதையாக தான் இருக்குது ஓகே இதை பவர் ஜென்ரேட் பண்ணிட்டா ஓகே மேலேருந்து இது இப்போ அங்கே கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன் ஓகே இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சா இப்போ நம்ம ஜூமந்திர காலி போட்டு அந்த இடத்துக்கு டக்குன்னு போகணும் இப்போ டக்குனு பிஜிலாம் மாதிரி இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டு இப்படிவாக இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டு இப்படிவாக அப்புறம் இங்கே வந்து இப்படி போக அவ்வளோதான் ஐயோ இல்லை இருங்கடா ஐயோ முன்னெச்சரிக்கை படுத்தவில்லை கைஸ் முன்னெச்சரிக்கையாக இல்லவில்லையே ஓ மை காட் அந்த ஹெல்த்து கம்மியாக இருந்ததெல்லாம் ஒரு அட்டாக்கில் அடிச்சிட்டான் ஷீல்டு இருந்ததுனால விட மாட்டேன் சீட்டிங் பண்ணி அவன் அடிச்சிட்டான் இப்போ பாருங்க அவ்வளோதான் நீ தான் இந்த பொண்ணு அடித்தேன் ஓகே நீ மோளவா எனக்கு அவன் தான் முக்கியம் நீலாம் தப்பா தூண்டு அவ்வளோதான் ஓகே இப்போ தப்பா தூண்டு காம்பேக்ட் போட்டு அடிக்கிறீங்களா இருங்கடா வரேன் இருங்கடா இப்போ வா ஐயோ நீ ஏன் அதுக்கு போகிற அதை கிளிக் பண்ணாத அவ்வளோதான் ஷீல்டு உடஞ்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சூப்பர் ஃபைனல் ஃபினிஷிங் மூவ் கமான் யூ கேன் டூ இட் ஐயோ ஹீப்ளஸ் ஸ்மால் ஃபயர் ஒரு ஸ்பெஷல் அட்டாக் போட்டு அப்படியே ஸ்பெஷல் அட்டாக் போட்டு ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்குறேன் சூப்பர் ஃபினிஷ் சூப்பர் அட்டாக்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போப்பா இவன் ஹெல்த்தை வாட்ச் விட்டுறான்னா இவனை பிளாக் பண்ண முடியாதான் பிரச்சனையே மற்றபடி வேறு எதுவும் வந்துட்டு இது இல்லை இவனை பிளாக் பண்ண முடியாதான் கடுப்பு ஓகே இது உடச்சி எடுத்துக்கலாம் ஓகே பாக்ஸ் 8 செகண்ட் ட்ரையாங்கிள் அவ்வளோதான் ஓட் அவ்வளோதான் இருங்க இப்போ நீ அடிக்கவா நீ வராத எனக்கு தேவையில்லை போ அவ்வளோதான் ஓகே அவன் ஷீல்டு வச்சு அப்படி மறைச்சிட்டான் திரும்ப அடிக்க போகும்போது வீட்டில் பயப்படுவேன் ஷீல்டு வச்சுட்டா பயந்தான் உங்களுக்கு சிவன்ட்டெல்லாம் ஷீல்டு கொடுத்து அமைச்சிருக்கானுங்க போ அவ்வளோதான் அவன் அந்த ஸ்லோ மோஷன் அட்டாக்ஸ் ஆனால் சத்தியமாக சூப்பராக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது எப்படி சொல்கிறது ஃபினிஷிங்னாலே ஒருமாரி இப்போ சீரீஸ்லாம் ஃபினிஷிங் அவ்வளோ ஸ்லோவாக இப்போ உண்மையாக பெட்டுன்னு பார்க்குறோம்னா ஸ்லோவாக போட்டு காமிப்பானுங்களா அது மாதிரி ரியலாக பண்ணுறாங்க அது சூப்பராக இருக்குது ஓகே இப்போ இந்த விண்ட் யூஸ் பண்ணி மேலே போகணும்னு நினைக்கிறேன் ஓகே மைக் கனிப்பீஸ் கரெக்ட் இது யூஸ் பண்ணி மேலே போகணும் 8 செகண்ட் பிஜிலா மாதிரி ஓகே ஓட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பிஜிலா மாதிரி மேலே போகணும்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே போனால்
ஓகே இப்போ இங்கேருந்து இது வந்துச்சா. ஓகே சுமோ ஸ்லாமர் ஸ்குவாடா, என்ன கார்டு அது? சுமோ ஸ்லாமர் ஸ்குவாடுன்னு நான் நினச்சேன் இந்தமாரி கொடுக்குறது. இப்போ அது இதில் போல். ஓகே சேவ் பண்ணிப்போம். ஓகே ஃபைனலி வி ஹேவ் சேவ்ட் இட். இப்போ இங்கேருந்து அப்படியே நடந்து போயிடலாமா? நான் கூட லைட் பண்ணணும்னு நினச்சேன், அந்த ஆஃப் ஸ்க்ரீனில் காட்டல. ஓகே இப்போ இங்கே வந்துட்டா ஓகே இப்போ ஓகே ஒரு தனி சீக்ரெட் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துருக்கோம். ஓகே பட்டாப்பட்டி பாய்ஸ் நிற்கிறாங்க. இவனுக்கு சலாலாம் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா இவனுங்களாம் அது அடிச்சிட்டேன். மேலேருந்து எவனும் எட்டி பார்க்குறான். யூ கண்ட்ரி ஃப்ரூட். ஓகே எட்டி பார்க்குறான் பாட்டுக்குட்டி வந்துட்டான் பாருங்க. ஓஹோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓ சாவு செத்தமாவனே. அவ்வளோதான் இப்போ ஓகே நிற்கிறான், காரை பார்க்குறான். ரைட் செகண்ட் ஓகே இப்போ ஈவினிங் ஃபைட்டுக்கு வந்துட்டானுங்களா? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பாஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். ஃபைனல் பாஸாக இல்லை அதுக்கு முன்னாடி வர பாஸான்னு தெரில. ஏன்னா ஒரு மிஷின்லையுமே ஃபைனல் பாஸ்க்கு முன்னாடி ஒரு பாஸ் வரும். அந்த பாஸை முடிச்சா தான் ஃபைனல் பாஸ் வரும். அது பழகி போச்சு. ஓகே இப்போ இவன் அடித்தாலே இவன் வேறு இதை அடி போட்டு விட்றானா? இந்த இதெல்லாம் லாங் ரேஞ்சுக்கு ஒரு அட்டாக் கொடுத்துறானு அது சரி கடுப்பாக இருக்குது. சாவு சாவு சீக்கிரம் பட்டாப்பட்டி பாய்ஸ் சீக்கிரம் எடுத்து போவேன். ஐயோ எங்கே போய் காம்பேக் போடுறேன்? காம்பேக் அங்கே போடாத. ஐயோ வேஸ்ட்டு. ஐயோ காம்பேக்ட் வேஸ்ட்டாக போச்சு. ஓமை காட் கோம்பையரோட மரியாதையும் போச்சு. காம்பேக்ட் இல்லை லே போல போல போல. ஓகே இவனுக்கு காம்பேக்ட் கரெக்டாக கொடுங்க. அவ்வளோதான் சூப்பர். இவனை முடிச்சாச்சா? இன்னும் முடியலையா? நீ இன்னும் முடியாமல் இருக்க. ஐய் வாங்கியாச்சா? ஓகே இப்போ டக்குன்னு கொடுத்தாதே. இருங்கடா. ஐயோ நான் டக்குன்னு வேறு பட்டன் அழிச்சிட்டேங்க. ஏங்க இப்போ பிடிக்கிறேன் வா. அடுத்து வரும்ல இது இந்த பிடிக்கிறேன். ஓகே ஓடு ஓடுங்களே செத்தபில்லை. இவங்களே 5 செகண்டில் முடிச்சிட்றேன். இந்த இடம் மாட்டு வடி இன்னைக்கு இந்த இடம் மாட்டு வடி தலைவடி. வா பிடிச்சால போல. என்னடா ஃபீஸுக்கெலாம் என்னடா நெருப்பு வருது? என்னடா லாஜிக் இது? வேறு லெவல் லாஜிக்காக இருக்கே. ஓகே டக்கு டக்குன்னு அடிச்சிடுவோம். அதை பார்த்தீங்களா அவன் என்னை எத்தனை தடவை அடித்தான், அவன் எத்தனை பேர் அடித்தானோ. ஆனால் என் ஹெல்த்து மட்டும் ரீஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனால் ரீஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. டக்கு டக்குன்னு நல்லா அடிச்சு முடிச்சுவாங்க. ஐயோ இப்போ தான் பேசி முடிச்சாது. ரேட்டு ஹெல்த்து குறையுது. டேய் இருங்கடா. ஐயோ பீச்சுக்கு காம்பேக்ட் பண்ண சத்தியமாக வரலங்க ஒழுங்கா. என்னால் வேறு 7 மாற முடியல. மேபி இப்போ விஜிலோட அல்டிமேட் ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே எம்ஏபிஎம். ஐயோ இதில் கோட்டை விட்டுடுறேன். டக்கு ஏதோ அழுத்துறேன். போன தடவை பண்ணுறதுக்கே நான் இந்த கட்சியில் கரெக்டான பட்டனை அழுத்த மறந்துடுறேன். அதுக்கு முதல்ல நான் இப்போ அதை ஒழுங்காக அழுத்த மாட்டேன். அதான் பிரச்சனையே. போடா சீக்கிரம் போல அவ்வளோதான். போல அவ்வளோதான். ட்விஸ்ட்டு பண்ணி ஒரு அட்டாக் முடிஞ்சிச்சு. ஓகே இப்போ அட்டாக் அழுத்தோம்ல அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா? ஓகே ஒரு ஏடு யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் வருதா? சூப்பர். ஓகே இப்போ வந்து அவன் ஃபுல் ஆர்மர் உடஞ்சிச்சு போல். ஓகே அங்கேருந்து நிறைய பேர் வரானோ, இங்கேருந்து நிறைய பேர் வரானோ, சுற்றி வளைக்க போகிறானோ, வளைச்சிட்டானோ. இப்போ நம்ம அல்டிமேட் ஃபார்ம் மாற போகிறோம். இதுமாரி நிறைய பண்ணியிருக்கானுங்க, அதான் சொல்கிறேன். அவ்வளோதான். அங்கே பார்த்தீங்களா? அப்பா கிரியேட்டிங்னா செம்மையாக இருக்குல்ல. நான் என்னோடய 4GB RAM ஃபோன்லேயே கிராஃபிக்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ இன்னும் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பா செம்ம அட்டாக்குங்க. இப்போ பாருங்க எட்டு மேய்ச்சிட்றான். பா இன்னும் அட்டாக் கூடாது. லேய் அட்டாக் இது எங்கே இந்த பிடிச்சிங்க இதெல்லாம்? லேய் பா செம்ம அட்டாக்குங்க. இருங்க ஒரு நிமிஷம், ஒரு வேலை இருக்குது. நிமிஷம் அவ்வளோ முடிஞ்சு. ஓகே இருங்க ஒரு சின்ன வேலை. 8 செகண்ட். ஃபோன் லைட்டாக இதாக இருக்குது. ஓகே ஐ எம் பேக். எங்கள் அம்மா இடையில கூப்பிட்டாங்க, அதான் இதாகிட்டேன். வாங்க. ஓகே அவ்வளோதான். அப்படியே அடி போடு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரீஸ் அட்டாக்குன்னு நினைக்கிறேன் இது. ஐயோ அடிக்க வருது அது என்ன? ஓகே இப்போ இது யூஸ் பண்ணி ஐயோ அட்டாக் பட்டன் மறந்துட்டேன். ஐயோ மை காட். ஆர் யூஸ் பண்ணி ஃப்ரீஸு. ஓகே ஒன்று அப்படியே போட்டு அடித்து ஆர் யூஸ் பண்ணி ட்ரையாங்களா? அவ்வளோதான். செத்து போங்க. அவ்வளோதான். ஓகே இப்போ ஓகே மேலே சுற்றி எதனா பவர் ஏற்றுறது வித்தியாசமா? ஓகே ஐயோ ஏதோ ரிவ்யூ வந்து போல. ஐயோ நான் விட்டுட்டேன். ஐயோ நான் மேலே போய் இது எடுத்துட்டு
சவுண்ட் அதிகமாக அந்த வேலையை பார்த்துட்டேன். ஐயோ 6 எடுத்தால் நான் மட்டும் அதை எடுத்துட்டு இருக்கேன். 6 எடுத்து 6 எடுத்து எங்களே போகிறேன். எங்களை ஓடிட்டே இருக்காங்க. அந்த அட்டாக் வேறு யூஸ் பண்ணி அவ்வளோ இப்போ வந்து இப்போ கொடுப்போம்ல. சுத்தரா வாடா இப்போ நான் வரேன். ஓகே வீடு ஓகே. இப்போ வந்து பாஞ்சு ஒரு பீஸ் அவ்வளோதான் உடஞ்சிட்டான். இப்போ ஒரே அப்படியில் முடிச்சு கட்ட போகிறோம். ஓட அவ்வளோதான். சிம்பிள். ஜஸ்ட் ஈஸி பீஸி லெமன் பீஸ். ஓகே இந்த பாஸ் ஃபைட்டு முடிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம வேறு எங்கேயா போகணும். ஸோ அடுத்த பாட்டில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நான் இந்த பாட்டை இதோட என் பண்ணிக்கிட்டு அடுத்த பாட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பாய் கைஸ், பாய்.